ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां दये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ஆதி குருவாகிய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு பயிற்சி குரு அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம். நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க, படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க, வேலை வேணுமா பணங்காசன் தனகாரகன் பேர் பணங்காசன்னா குரு பார்வை வேணுமாங்க, குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குரு பகவான். அவர் இந்த வருஷம் திருக்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார், அதாவது குடும்பம், தொழில், பணங்காசு, உடல்நிலை, இதில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம். தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசி அல்லது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2-3 பாதங்கள், 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இதுல இருக்கு. இதுல மிருகசீரிஷன்றது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரைன்றது ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசன்றது குருவோட நட்சத்திரம். இந்த மிதுன ராசி இது அவங்களுக்கு தான் ஜென்ம குருவா இப்ப இந்த குரு பயிற்சினால வர்றாரு. இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான். 12ஆம் இடத்துல இருந்து பல பேருக்கு இடநில பிரச்சனைகள் அதுல எல்லாம் தீர்த்து கொடுத்திருந்தார். ஆனா மீனராசி அவர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை, வேலை அதிகமான வேலைப்பளு, இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும். இந்த மீன ராசின்றது ஆக்சுவலா அது காலப்புறத்தில் 3வது ராசின்ற மட்டும் உபய ராசி. இது ஒரு காட்டு ராசி. அதனால இது உங்களுடைய மனசு எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் உள்ளதா இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க, அவசரப்படுவாங்க, பரபரப்பா நடப்பாங்க, எல்லாம் பயங்கர கால்குலேட்டிவா இருப்பாங்க. எல்லாரும் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஆனா பணங்காசு மட்டும் உங்க கையில தங்காது. அதனால பொதுவா மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா கையில காசு இல்லாம திண்டாடுவாங்க. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த எடுத்துக்கலாம். ஆனா வரவும் செலவும் சரியா பண்ணுவாங்க. அதனால பொதுவா இவங்க பணத்தை மட்டும் இவங்க மெயின்டைன் பண்ணாம இன்னொருத்தவங்களோட மெயின்டைன் பண்ண நல்லது. மற்றபடி இயற்கையிலேயே குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்காக காதலை கூட தியாகம் பண்ணக்கூடியவங்க இந்த மீனராசி நண்பர்கள். அதனால மீனராசின்றது பொதுவாக ஒரு நல்ல குணாம்சம் உள்ள ஒரு ராசி தான். ஆனா உங்களுக்கு பொதுவாக கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. நிறைய பிபி, சுகர் இதெல்லாமும் உங்களுக்கு வருது. பொதுவாக பிபி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வியாதிகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்களுக்கு இந்த ஜென்ம குருவா வர்றதுனால அந்த குரு பகவானுடைய ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லுவாங்க. குரு 7வது வீட்டுக்கு அதிபதி, 10வது வீட்டுக்கும் அதிபதி. அதே மாதிரி மீனராசி எடுத்தோம்னா 7வது வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. தனுசு ராசி 7-10வது வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான் தான். குருவுக்கு புதனும் குரு உரையில 2 மால் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதனால குரு பாதகாதிபதி அப்படின்ற அவர் ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிறைய உங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதில் ஏற்கனவே இருந்திருக்கும். பணங்காசு விஷயங்கள பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இனிமேல் தீர போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக தொழில் வேலைகள் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கலாம். இடமாற்றம் நிச்சயம் நடக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடம் மாற்றங்கள் ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. இடமாற்றங்கள், உத்தியோகத்துல உயர்வுகள் அதெல்லாமும் கிடைக்கும். பல பேர் வேற கம்பெனி, புது கம்பெனி மாறுறது,
இப்போ நிறைய பேருக்கு இந்த கம்பெனிலேருந்து விலக்குவாங்க இல்லையா, நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பாதிப்புக்குள்ளாததுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு. இந்த ராசிக்கு வந்து ஆக்சுவலாக 9வது வீடு, 7வது வீடு, 8, 9வது வீட்டுக்கு வந்து உங்க ராசிக்கு 9வது வீடு குரு பார்வை இருக்கிறதுனால புது தொடர்புகள், அது மூலமா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தூரதேச இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து சான்சஸ் மிக மிக அதிகம். பல பேருக்கு இந்த உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கும். குழந்தை வந்து இது வரைக்கும் நீங்க இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ராசிக்கு வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், புதுசாக தொழிலை விஸ்தரிக்கிறதுக்கு, தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸினுடைய ஆறுதலும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பிரச்சனைக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பல பேருக்கு வந்து குடும்பம் பிரிஞ்சிருந்தா கூட இப்போ வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பேசி திரும்ப சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே பிரிவினைகள் ஏற்பட்டதுன்னா புது கல்யாணம் நடக்கிறதுக்கும், ஏற்கனவே இப்போ வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணா கல்யாணத்துக்கு வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கும் அந்த மேனராசி என்பவர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாக இந்த மேனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த ராசி மண்டல படிக்கிறவங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இல்லை வெளிநாட்டு வந்து வேலையோட படிப்புக்கு உதவுறதுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு வந்து இப்போ படிப்பு மேல் படிப்புகள் கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. நான் இப்போ சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் உங்களுடைய ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இப்போ ஜென்ரலா வந்து மீனராசியில இருக்காரு, மீனராசி அப்படின்றத வச்சு உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அப்படி இப்படி அப்படின்னு வச்சு நம்ம ஜென்ரலா சொல்றோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இப்போ குரு வந்து அவருக்கு நல்லது செய்யக்கூடிய லெவலில் இருக்காரா, என்ன தசாபுத்தி நடக்கிறது இப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதனால உங்க குடும்ப ஜோதிடத்தையோ உங்க பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தையோ கொஞ்சம் கொண்டு கொடுத்து பாருங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா என்னை கீழே உள்ள நண்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. அதனால இந்த மாதிரி தொடர்பு கொண்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஆனா பொதுவாக முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்றது, உங்களுடைய தன்னம்பிக்கை, இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இப்ப இந்த ஜாதகம் ஜோதிடதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டூல்ஸ், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய முயற்சி, உழைப்பு, இதெல்லாம் இதை பத்தி கூட நம்ம திருக்குறள்ல கூட சொல்லுது, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெய்வ நம்பிக்கையும் வேணும். தெய்வ நம்பிக்கைன்றது பிரபஞ்ச சக்தி நமக்கு அப்பதான் உதவும். ஸோ தெய்வ நம்பிக்கை வேணும், உங்களுடைய தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேணும், பர்சீவரன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உழைப்பு, அதீதமான உழைப்பை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இதான் கீ பாயிண்ட்ஸ், உங்களோட முன்னேற்றத்துக்கு வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சுட்டு இதை ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி தான் வரும். வெற்றி எதுவும் உங்கள் காலத்தில் நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்போ தான் அதிகமாக இருக்கும். அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், சுற்றி உள்ளவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் போய் ஒரு இடத்துல கேட்குறீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் இதெல்லாம் இது பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு போய் வணங்குறது, பெருமாளுக்கு போய் ஒரு வாசனை மலர்கள், மல்லி, முள்ளன், அரும்பு இல்லையா, அந்த வாசனை மலர்களை பெருமாளுக்கு சாப்பிட்டு நீங்கள் வேண்டி வந்தீங்கன்னாலே
எல்லா விஷயத்துலையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து ஒப்பந்தங்களுக்கு வந்து நமக்கு 7ஆம் இடம், 3ஆம் இடம் தான். ஆனால் 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப், அது மாதிரியான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ பெரிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அதான் தள்ளி போயிட்டே இருந்தது இனிமேல் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் போய் புதன்கிழமை அன்னைக்கு வாசனை மலர்களை பெருமாளுக்கு சாத்தி வேணுட்டு வந்தீங்கன்னாலே இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். எல்லா வகையிலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.